தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை தான் சங்கத்தை முன்னிலைப்படுத்துறாரு அப்படின்னால எனக்கு அதுலேயே பெருசாக ஈடுபாடு இல்லை. ஏன்னு கேட்டால் அவர் வந்து பல முறை வந்து எம்எல்ஏக்கு வந்து சீட்டு கேட்டிருக்காரு, எம்பிஎல்ஏ சீட்டு கேட்டிருக்காரு. ஆனால் ஒரு முறை கூட அண்ணன் திருமாவர்கள் வந்து கொடுக்கல. ஆனால் அதுக்காக கட்சி விட்டு போயிட்டாரா? வேங்கவயல் இஷ்யூவை எத்தனை விசிகாவருடைய மாநில நிர்வாகிகள் அட்ரஸ் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? வேங்கவயல் நெல்ல சமரசமே இல்லாமல் கேள்வி கேட்டோம் அந்த சங்கத்தமிழன். தலித் மக்களுக்காகவும் விசிகாவிற்காகவும் பல கேள்விகளை பொதுவெளியில் வைத்தவருக்கு இதுதான் நிலையான்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்கும் பொழுது அண்ணன் சங்கத்தமிழர்களுக்கு பெரிய அளவிலான ஒரு ஆதரவு இருக்கு. ஒவ்வொரு உண்மையான விடுதலை சிறுத்தையுமே அண்ணன் சங்கத்தமிழர்கள் பேசுவதை ரசிக்கிறாங்க. என்ன காரணம்னா தங்களுடைய அடிமட்ட ஒரு நீங்க சொல்றீங்க அப்படின்றதுக்காக ரசிக்கிறாங்க. இன்றைக்கும் அவருக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. அண்ணன் திருமாவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கை கீழே போய் படிச்சீங்கன்னா அண்ணன் திருமாவர்கள் இந்த முடிவை நீங்க எடுத்திருக்க கூடாது, நீங்க மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்றதுதான் பல சிறுத்தைகள் கீழே பின்னூட்டத்தில் வந்து எழுதக்கூடியது. ஏன்னா இவர் வந்து விசிகாவுடைய முகமாக மட்டுமே இல்லாமல் தலித் மக்களுடைய ஒரு குரலாகவும் இருக்காரு. ஆனால் கடந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட நீங்கள் உங்களுடைய கன்சர்ன் எல்லாமே போயிட்டு பார்க்கக்கூடியவங்க, பேசக்கூடியவர்கள், பழகக்கூடியவர்கள், பல ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாம் இருக்கும் பொழுது எந்த ஆதாயத்தையும் பெறாமல் துபாயிலிருந்து கிளம்பி வந்து கட்சிக்காக இங்கே இருந்துட்டு இருக்காரு. அவர் மேல இந்த ஆக்ஷன் தேவையான்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியா வந்துருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல பேசுறது என்னன்னா உங்களால தான் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் என்ன பண்ணேன்? இல்ல, நீங்க தான் வந்து அவர் வாயை கிளறி விட்டு எல்லாம் நடக்கிற மாதிரியும் அதனால தான் அவர் வந்து அவ்வளவு தூரம் பேசணும் பண்ணிக்கும். இந்த இஷ்யூ என்கிட்ட தான் பேசுறான்னு கிடையாது, பல சேனல்ல பேசுறாங்க. இங்க நான் வந்து பொது வெளியில சில விஷயங்கள் எழுதுறது பல பேருக்கு தெரியும். அதனால என்னை நோக்கி அம்புகள் வருது, அதுக்கு நான் வந்து பொறுப்பேற்க முடியாது. சரிங்களா? நீங்களுமே முன்னாடி விசிகால இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியுமே தெரியும். நீங்க முன்னாடி விசிகால இருந்து நீங்க ஒரு மனஸ்தாபத்துல வந்த மாதிரியும், அந்த மனஸ்தாபத்துல இருந்து இப்போ நான் என்னோட விட மாட்டேன், பின்னாடி எல்லாரையும் இழுத்துட்டு வந்துருவேன் அப்படிங்கிற கதையா இழுக்கிற மாதிரியும் நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் வெளியே வந்தேன்னா நான் எங்கேயுமே அண்ணன் திருமாவர்களை ஒரு வரி கூட தவறாக பேசுறதில்லை, நான் பேசவும் மாட்டேன். எங்கேயுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கைகளையோ அந்த கட்சியோ ஒரு வரி கூட நான் தவறாக பேசுறதில்லை, நான் பேசவும் மாட்டேன். மற்றவங்கெல்லாம் பேசுகிறான்றதுக்காக அதுக்கு நான் ஹீல்ட் ஆக முடியாது. புரியுங்களா? நான் என்னுடைய வேலை கேள்வி கேட்டேன், நான் சேனல் வச்சுருக்கேன், நான் கேள்வி கேட்டேன், அண்ணன் பதில் சொன்னார், நான் ஒளிபரப்பினேன். வணக்கம் சார். வணக்கம். விசிகாவில் வந்து மாநில இளைஞரணி செயலாளராக இருந்த சங்கத்தமிழன் அவர்கள் வந்து 3 மாதத்துக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இந்த இடைநீக்கம் முதல்ல அது தேவையற்றது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஏன்னா அண்ணன் திருமாவர்கள் கட்சியினுடைய கட்டுப்பாட்டையும் அண்ணன் திருமாவுக்கே தெரியாமல் பலவற்றையும் செய்யக்கூடியவங்களாம் கட்சியில் வந்து முன்னணி பொறுப்பாளர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருந்தவர்களாக இருக்கிறாங்க, முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்காங்க. இவங்க மேலாம் வந்து ஒழுங்கு நடவடிக்கை அண்ணன் திருமாவர்கள் வந்து எடுக்காமல் தன்னுடைய கருத்தை குறிப்பாக கட்சியினுடைய நலனுக்காக, ஒடுக்கப்படுகிற மக்களுக்காக, தலித் மக்களுடைய அதிகாரத்திற்காக, உரிமைக்காக பேசக்கூடிய ஒரு நபராக தான் அண்ணன் சங்கத்தமிழன் ஊடகங்களில் இருந்தார். எப்பயாவது சங்கத்தமிழனை தலித் மக்களுக்கு எதிராக பேசியிருக்காரா? நீங்களும் பேட்டி எடுத்திருக்கீங்க, நானும் பேட்டி எடுத்திருக்கேன். பேசியிருக்காரா எப்பயாவது? இல்லை. எப்பயாவது விசிகாவுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக பேசியிருக்காரா? இல்லை. அப்போது எது கட்சியினுடைய நலன் ஒன்று இருக்கு இல்லையா? விசிகா கட்சி அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சியில் பங்கெடுக்கணும், ஒடுக்கப்படுகின்ற மக்கள், தலித் மக்கள் அதிகாரத்தில் வரணும் அப்படின்றதான் விசிகாவுடைய கட்சியினுடைய நிலை. அப்போ அதை தானே சங்கத்தமிழன் இத்தனை வருஷமா பேசிட்டு இருந்தார் ஊடகங்கள்ல. அதாவது ஊடகங்களில் தன்னை விசிகா என்றே மறந்துவிட்டு முழுக்க திமுகவாக மாறி பேசி கொண்டிருக்கக்கூடிய ஊடக முகங்கள் சில பேர் இருக்கிறாங்க விசிகாவில். அவங்க பேருக்கு தான் விசிகான்னு இருப்பாங்க. முழுக்க திமுகவினுடைய விசுவாசிகளாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவர்கள் மீதெல்லாம் வராத ஒரு கோபம் ஏன் அண்ணன் சங்கத்தமிழன் மீது வருது? இதில் குறிப்பாக அவர் வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறது பொதுச் செயலாளர் உட்பட்ட நிர்வாகிகள். அப்போ அந்த பொதுச் செயலாளர் உட்பட்ட நிர்வாகிகள்ன்றப்போ ரவிக்குமார் அவர்களை குறித்து அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் பகிர்ந்த ஒரு கருத்து நம்மகிட்ட தான் பகிர்ந்தாரு, நம்ம தான் அதை எடுத்து போட்டோமே. சரி, ஆனால் அந்த கருத்து என்பது என்ன ரொம்ப முரண்பட்ட ஒரு கருத்தானா? இல்லை. ஆர்எஸ்எஸ், பிஜேபி அந்த தத்துவமே ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஆபத்தானது என்று போதித்தவர் எழுச்சி தமிழன் திருமா. ஆனா அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அதிகார முகமாக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்தார் அப்படின்றத வந்து வெளியில வந்து போடுறாரு அண்ணன் ரவிக்குமார் அவர்கள். அதோட உரிமை கூட வச்சுங்களேன். அப்போ அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்,
சிறுத்தைகள், தொண்டர்கள், தலித் மக்கள் இவங்க யாரும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட சேரக்கூடாது. சேர்ந்தா நீங்களாம் சங்கிகள். அந்த சங் பரிவார கூட்டத்தோட உங்களுக்கு என்ன வேலை? ரைட், எல்லாமே ஓகே தான். அப்போ கட்சியினுடைய பொதுச் செயலர் இருந்து உறவு வைத்திருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்புவது வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய மோசமான காரியம்லாம் கிடையாது. ஆனால் இதை விட மோசமான காரியமாக நான் ஒன்று பார்த்தேன். அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் எனக்கு நாகப்பட்டினம் வேணாம், வேற தொகுதி தாங்க அப்படின்றத திமுக தரப்பு சொல்லிதான் திருமாவளவனுக்கே தெரியுது. அப்போ எது கட்சியினுடைய கட்டுப்பாடு, எது கட்சியினுடைய விதிமீறல் எனக்கே புரியல. எனக்கு உள்ளபடி எனக்கு புரியல. இல்ல, அவங்க வந்து அந்த அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்கல்ல, இங்க உங்க கட்சிக்குள்ள பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து ஊடகத்துல பேசுறாரு. இல்ல, கட்சிக்குள்ள பேச வேண்டிய விஷயம் எல்லாமே ஊடகத்துல பேசுறாரு அப்படின்னா இதே பேஜில் தான் அண்ணன் சங்கத்தமிழர்கள் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, நான் இதை தலைவர்கிட்ட சொன்னேன், நான் 2 முன்னாடி தலைவர்கிட்ட சொன்னேன், தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கை இல்லைன்றதுக்காக தான் ஒரு ஜனரஞ்சகமான கருத்தை நான் வெளிப்படுத்துறத சொல்றாங்க. ரெண்டாவது, ஒரு கருத்தை வெளியிடுவது எப்படி கட்சியினுடைய விதிமீறல் ஆகுன்னு எனக்கு புரியல. எனக்கு ஒரு என்னன்னா, இது வரைக்கும் அண்ணன் திருமாவர்களை வார்த்தைக்கு வார்த்தைக்கு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா தான் சொல்லுவார். அவர் சும்மா கூட திருமான்னு சொல்ல மாட்டார். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுக்க வேண்டும், அதிகமான தொகுதிகள் கேட்டு பெற வேண்டும், இதுதான் நிலைப்பாடாக இருந்துச்சு. இப்போ உண்மையாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க, திமுக கூட்டல் இருந்துச்சுல, விசிகா கடந்த 5 வருஷமா 10 வருஷமா இருந்துச்சு இல்லையா? அப்போ திமுகவுடைய ஆட்சியில் தலித் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் அவங்க ஆட்சி காலத்தில் ஏராளம் 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 ஏராளமோ ஏராளம். அப்படிப்பட்ட வன்கொடுமைகளுக்கு எதிராக ஒரு விசிக முகம் கூட பொதுவெளியில பேசலையே, ஒருத்தர் கூட வந்து கேள்வி கேட்கலையே. அப்ப அவங்களெல்லாம் கேள்வி கேட்டவர் சங்கத்தமிழன். வேங்கவயல் இஷ்யூவை எத்தனை விசிகவருடைய மாநில நிர்வாகிகள் அட்ரஸ் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? வேங்கவயல் நில சமரசமே இல்லாம கேள்வி கேட்டவர் சங்கத்தமிழன். அப்போ தலித் மக்களுக்காகவும் விசிகாவிற்காகவும் பல கேள்விகளை பொதுவெளியில் வைத்தவருக்கு இதுதான் நிலையான்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, இப்ப திருமாவர்கள் இந்த முடிவு எடுத்ததுக்கு பின்னாடி வந்து வேற யாரும் இருக்கிறாங்க, அவங்களோட தூண்டுதல் பேர்ல தான் திருமாவர்கள் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் நம்ம சொன்னா இட்டு கட்டி பேசுறோம் சொல்லுவாங்க. நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், ஷானவாஸ் அவர்கள் சங்கத்தமிழ் மேல ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார் அப்படின்றத திருமாவளவன் லைவ்ல சொன்னாரு. ஆமா, சரிங்களா? இல்ல, அதான் ஷானவாஸ் அவர்கள் வந்து நாகப்பட்டினத்தை எனக்கு வேண்டான்னு சொல்லி திமுக சொல்லும் போது அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவங்களுக்கு வேணும்னா ஒரு பதவியை வேற கொடுத்தாங்க, முதன்மை செயலாளர் ஒரு பதவியை வேற கொடுத்தாங்க. இப்ப இவங்களுக்கு மட்டும் பனிஷ் பண்றது, அவங்களுக்கு பனிஷ் பண்ணல அப்படிங்கிறது வந்து கட்சிக்குள்ளேயே திருமா வந்து ஒரு இஸ்லாமிய முகமாக இருக்கக்கூடிய ஷானவாஸ் அவர்கள் தன் கட்சியிலிருந்து போகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனால வந்து அவருக்கு சில ஈடு இணை மீன்ஸ் சீட்டு தரல அப்படின்றதுக்காக ஒரு முதன்மை செயலாளர் பொறுப்பை தர்றாரு, அது தர்றாரு. ஒருத்தருக்கு எல்லா பதவியும் எல்லா பொறுப்பையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது இல்லையா? பதவி பொறுப்பு எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படணும் தானே, அதுதானே விசிகாவோட ஜனநாயகம். ஆனா இப்ப நீங்க பாருங்க, இப்போ திருப்பியும் வந்து இப்ப ஷானவாஸ் அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் அவருக்கு முதன்மை செயலாளர் பொறுப்பு கொடுத்தாங்க. அண்ணன் எஸ் பாலாஜியை பொருளாளர் ஆக்குனாங்க. இப்ப நம்ம சோசியல் மீடியால பார்க்கும் பொழுது அண்ணன் சங்கத்தமிழர்களுக்கு பெரிய அளவிலான ஒரு ஆதரவு இருக்கு. ஒவ்வொரு உண்மையான விடுதலை சிறுத்தையுமே அந்த சங்கத்தமிழர்கள் பேசுவதை ரசிக்கிறாங்க. என்ன காரணம்னா, தங்களுடைய அடிமட்ட ஒரு வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்றதுக்காக ரசிக்கிறாங்க. இன்றைக்கும் அவருக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. அண்ணன் திருமாவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கை கீழே போய் படிச்சீங்கன்னா, அண்ணன் திருமாவர்கள் இந்த முடிவை நீங்க எடுத்திருக்க கூடாது, நீங்க மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்றதுதான் பல சிறுத்தைகள் கீழே பின்னூட்டத்துல வந்து எழுதக்கூடியது. ஏன்னா இவர் வந்து விசிகாவுடைய முகமாக மட்டுமே இல்லாம தலித் மக்களுடைய ஒரு குரலாகவும் இருக்காரு. அதை நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்தர முடியாது. இன்றைக்கு பல விசிக நிர்வாகிகள் முன்பு ஒரு காலத்தில் திமுக முகமா இருந்தாங்க, இன்னைக்கும் சில பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, விஜயோட கூட்டணியில் இருக்கிறாங்க, கூட்டணி அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நியாயமாக இவங்க பேச வேண்டியது விஜய் தரப்புக்காக கூட நீங்க வந்து ஆதரிச்சு பேசணும்னு நான் சொல்ல நான். ஆனா இன்னமும் பல பேர் திமுகவா தான் இருக்கிறாங்க. இதே விசிகாவினுடைய ஊடக முகங்கள் பல பேர் இன்னமும் திமுகவா தான் இருக்காங்க. அப்ப அவர்களை நோக்கி எல்லாம் இந்த அம்புகளும் இந்த கேள்விகளும் ஏன் போல அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. அண்ணன் திருமாவர்கள் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா அவருக்கு அனைத்து அதிகாரமும் உண்டு, முழு உரிமையும் அவருக்கு உண்டு, நான் அதை கொஸ்டின் பண்ணல. ஆனா ஏன் உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி மற்ற கட்சியோட கடந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட நீங்க உங்களுடைய கன்சல் எல்லாமே போயிட்டு பார்க்கக்கூடியவங்க, பேசக்கூடியவர்கள், பழகக்கூடியவர்கள், பல ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாம் இருக்கும் பொழுது எந்த ஆதாயத்தையும் பெறாம துபாயிலிருந்து கிளம்பி வந்து கட்சிக்காக இங்க இருந்துட்டு இருக்காரு அவரு.
அவர் மேல இந்த ஆக்ஷன் தேவையான்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியா வந்திருக்கு. ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சவர்ன்ற முறையில் நான் சொல்ல, அவர் நினைச்சிருந்தா அவர் துபாயிலே இன்னும் செல்வ செழிப்பா இருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டு தானே வராரு. நம்ம தானே மக்களுக்கு பண்ணணும், நம்ம கட்சிக்காக பண்ணணும், தலைவருக்காக நிக்கணும் தானே வராரு. பெருசா சமூக வலைத்தளங்கள்ல பேசுறது என்னன்னா, உங்களாலதான் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் என்ன பண்ணேன்? இல்ல, நீங்க தான் வந்து அவர் வாயை கிளறி விட்டு எல்லாம் நடக்கிற மாதிரியே, அதனாலதான் அவர் வந்து அவ்வளவு தூரம் பேசின மணிக்கும். அதாவது நம்ம ஒன்றும் மிகப்பெரிய நான் தான் பயங்கரமான சேனல், நான் தான் பயங்கரமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படிலாம் நான் சொல்ல வரல. இது தனி மனிதனாக நான் தொடங்கின ஒரு சேனல், மக்களுடைய ஆதரவில் ஏதோ பார்க்குறாங்க, அவ்வளோதான். என்னை விட மிகப்பெரிய சேனல்லாம் இங்கே இருக்கிறாங்க, சரிங்களா? என்ன சொல்கிறது, இந்த பிராண்டட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சேனல்லாம் இருக்கிறாங்க. அந்த சேனல்லாம் கூட சங்கத்தமிழ் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. இங்கே பத்திரிகை நடத்தக்கூடிய சேனல்லாம் கூட வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அவங்கெல்லாம் கூட பேட்டி எடுக்கிறாங்க. இதை விட காட்டமான பதிவுகளை வந்து நான் சங்கத்தமிழ் வந்து பேசியிருக்காரு, சரிங்களா? இப்போ இந்த இஷ்யூ என்கிட்ட தான் பேசுறான்னு கிடையாது, பல சேனலில் பேசுகிறாங்க. இங்கே நான் வந்து பொது வெளியில் சில விஷயங்கள் எழுதுறது பல பேருக்கு தெரியும். அதனால் என்னை நோக்கி அம்புகள் வருது, அதுக்கு நான் வந்து பொறுப்பேற்க முடியாது, சரிங்களா? நம்ம என் வேலை கேள்வி தான் கேட்குறேன். இதெல்லாம் ரொம்ப மோசமான, இப்போ என்னை பற்றி நீங்கள் வந்து விமர்சனம், நான் அதை பற்றி நான் பொருட்படுத்துறதே கிடையாது. நான் இப்போது இவன் தான் காரணம், இவன் கேள்வி கேட்டு தான் அவர் வந்து கட்சியில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு, அதுக்கு நான் வந்து பொறுப்பேற்க முடியாது. ஏன்னா நீங்களுமே முன்னாடி விசிகால இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியுமே தெரியும். நீங்க முன்னாடி விசிகால இருந்து நீங்க ஒரு மனஸ்தாபத்துல வந்த மாதிரியும், அந்த மனஸ்தாபத்துல இருந்து இப்போ நான் என்னோட விட மாட்டேன், பின்னாடி பின்னாடி எல்லாரையும் இழுத்துட்டு வந்துருவேன் அப்படிங்கிற கதையா இழுக்கிற மாதிரியும். நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, சரிங்களா? நான் வெளியே வந்தேன்னா நான் எங்கேயுமே அண்ணன் திருமாவர்களை ஒரு வரி கூட தவறாக பேசுனதில்லை, நான் பேசவும் மாட்டேன். எங்கேயுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கைகளையோ அந்த கட்சியோ ஒரு வரி கூட நான் தவறாக பேசுனதில்லை, நான் பேசவும் மாட்டேன். அது என்னைக்கு இருந்தாலும் என்னுடைய கட்சி தான், அண்ணன் திருமா என்னைக்கு இருந்தாலும் என்னுடைய தலைவர் தான். எனக்கு அதிலெல்லாம் ஒரு நாளும் வந்து குழப்பம் கிடையாது. நான் ஏற்றுக்கொண்ட முதல் தலைவர், ஒரு அரசியல் தலைவராக அண்ணன் திருமா தான் இருக்கார். அதனால் வந்து மற்றவங்கெல்லாம் பேசுகிறான்றதுக்காக அதுக்கு நான் ஹீல்ட் ஆக முடியாது, புரியுங்களா? நான் என்னுடைய வேலை கேள்வி கேட்டேன், நான் சேனல் வச்சுருக்கேன், நான் கேள்வி கேட்டேன், அண்ணன் பதில் சொல்கிறேன், நான் ஒளிபரப்பினேன். இதில் என்னென்னா, எதனா தப்பான விஷயங்களை ஒளிபரப்புனா கூட நான் பொறுப்பேற்கலாம். ஏங்க இப்படி தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் போடுறதெல்லாம் தப்பான செய்தியாச்சுன்னு கூட வந்து நான் கேள்வி கேட்ட கூட அதை பொறுப்பேற்பேன். உண்மையை உண்மை என்று பேசும்பொழுது உங்களுக்கு வந்து கசக்குது வலிக்குதுன்னா அதுக்கெல்லாமும் நான் பொறுப்பேற்க முடியும். அதனால் என்னால் தான் இந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வேர்ட்ஸ் இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும். நானும் பார்த்த சில பேர்லாம் எடுத்து ஃபோட்டோலாம் போட்டுக்கிட்டேன்னா எழுதிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான். அதாவது இந்த பேட்டினால்தான் இவர் வந்துட்டாருன்னு எடுத்துட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஏற்புடையதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய 10 வரிகள்லையுமே எனக்கு என்னென்னா, தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை தான் சங்கத்தை முன்னிலைப்படுத்துகிறார் அப்படின்னால எனக்கு அதுலேயே பெருசாக ஈடுபாடு இல்லை. ஏன்னு கேட்டால் அவர் வந்து பல முறை வந்து எம்எல்ஏக்கு வந்து சீட்டு கேட்டிருக்காரு, எம்பிஎல்ஏ சீட்டு கேட்டிருக்காரு. ஆனால் ஒரு முறை கூட அண்ணன் திருமாவர்கள் வந்து கொடுக்கல. ஆனால் அதுக்காக கட்சி விட்டு போயிட்டாரா? நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. போன எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே இவர் வந்து சீட்டு கேட்டு கொடுக்கல. இவர் தாவேக்களை போய் சேர்ந்திருந்தா விஜய்க்கு சீட்டு கொடுத்துருக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. ஏன் போலன்னா நம்முடைய கட்சி விசிக்காதான், என்னுடைய கட்சி விசிக்காதான். அதனால நான் என்னுடைய தலைவர் எனக்கு எப்போ கொடுக்குறாரோ நான் வாங்கிப்பேன், அது வரைக்கும் நான் கட்சியில் தான் இருப்பேன்றதுக்காக இருக்கிறாரு. இன்னைக்கு கூட அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, தலைவருடைய சொல்லுக்கு நான் கட்டுப்பட்டு இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. எங்கேயுமே அவர் எனக்கு என்னன்னா அண்ணன் திருமாவர்களை பற்றியோ கட்சியை பற்றியோ ஒரு தவறாக பேசலையே. நீங்க நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க விமர்சனம் என்கின்ற பெயரில் அண்ணன் திருமாவுடைய அரசியலுக்கு முரணாக பேசக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இதே ஊடகங்களில் பேசக்கூடியவங்க, மெயின் ஸ்ட்ரீம்ல உட்காந்து டிபேட் விவாதிக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்க மேலாம் அந்த நடவடிக்கை போலியன்றது தான் நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு. எனக்கு என்னன்னா, இப்போ அண்ணன் திருமாவர்கள் பெருசா யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நான் பாக்குறேன். கடைசியா வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களை வந்து இடைநீக்கம் பண்ணியிருந்தார், 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் பண்ணியிருந்தாரு. அவர் தாவேக்களை போய் சேர்ந்துட்டாரு. அப்போ அந்த இடைநீக்கமே எனக்கு பொறுத்த வரைக்கும் அது சரியானது இல்லை அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னு கேட்டால் அண்ணன் திருமாவை டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகணும், விசிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கணும்னு சொல்கிறது எப்படி தப்பாக முடியும்? திமுக குடும்பாட்சின்னு சொல்கிறது எப்படி தப்பாக முடியும்? அப்போ அதே தான் அண்ணன் சங்கத்தமிழன் வந்து தலித் மக்களுடைய பிரச்சனை நடக்குதுடா, இதையெல்லாம் வந்து நான் வந்து வாயை முன்னு வேடிக்கை பார்க்க முடியாது. உண்மையை சொன்னால் பனிஷ் பண்ணுவாங்க போல. உண்மையை சொன்னால் பனிஷ் பண்ணுவாங்களான்றது எனக்கு அது தெரியல. நீங்க என்ன வந்து ரொம்ப கோர்த்து வர்றீங்க நீங்க. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல அதை வச்சுட்டான்னு சொன்னீங்க, எனக்கு அதை வச்சு அதை படக்குன்னு அது கேட்குறேன்னு தோணுச்சு. அதனால அதாவது உண்மையை சொன்னா பனிஷ் பண்ணாங்கன்னா, நீங்க ரொம்ப உண்மைவாதியா ரொம்ப மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து பேசுறீங்க அப்படின்னா
உங்களை இந்த உலகம் வந்து ஒன்று தான் பார்க்கும். என்னன்னா நீங்கள் பிழைக்க தெரியாத மனுஷன் பார்ப்பாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். இங்கே வந்து பொய் சொல்லிக்கின்னு ஜால்ரா வச்சுக்கின்னு சொம்பு தூக்கிட்டு இப்படிலாம் இருந்தால் பிழைச்சிக்கலாம். உண்மையாக இருந்து மனசில் படுறத வெளிப்படையாக பேசிட்டிங்கன்னா நீங்கள் பிழைக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கெங்கே பேசணுமோ அங்கங்கே பேசு, எங்கெங்கே வளையணுமோ அங்கங்கே வலை, எங்கெங்கே நெளியணுமோ அங்கங்கே நெளின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் வந்து பிழைக்கலாம். ஆனால் அது நமக்கும் செட் ஆகாது, நம்ம சங்கத்தமிழுக்கும் செட் ஆகாது. மனசில் இருந்த வெள்ளந்தி அவர் பேசுகிறாரு. உள்ளபடியே வந்து என்னென்னா, இப்போ இதை ரசிக்கக்கூடியவர்கள் யார்? திமுகவினுடைய விசுவாசிகளாக இன்றைக்கும் இருக்கக்கூடியவர்கள் இந்த நடவடிக்கை ரசிக்கிறாங்க. உண்மையான விடுதலை சிறுத்தைகள் இந்த நடவடிக்கை தேவையில்லை, இதை வந்து தலைவர் திரும்ப மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா, சிறுத்தைகளுடைய குரலாகவும் ஒடுக்கப்படுகின்ற மக்களுடைய குரலாகவும் தானே சங்கத்தமிழன் இந்த நாள் இருந்தாரு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது கட்சியின் தலைவரே ஆக்ஷன் எடுக்கிறது நமக்கு வருத்தமா இருக்கு. விசிகால இருந்த முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அவர்கள் விலகி இருந்தாங்க சமீபத்துல. இப்போ திமுகல போய் இணைஞ்சிருக்காங்களே செங்கோல் கொடுத்து. அது வெள்ளி செங்கோல். ஆமா, வெள்ளி செங்கோல் கொடுத்து இணைந்திருக்கிறார் அண்ணன் பனையூர் பாபு. அவர் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 1200 நபர்களையுமே சேர்த்துட்டாங்க. 1200 அந்த 500 600 அது எப்படி ஒரு எல்லாருக்குமே தெரியும். நான் அதுக்குள்ள எல்லாம் போகல. எனக்கு என்னன்னா, பனையூர் பாபு அண்ணன் இவ்வளவு நல்லா பேசுவாரான்றதே நான் இப்பதான் பாக்குறேன். நான் பிரஸ் மீட்ல நல்லா பேசியிருந்தார் மீன்ஸ் அவர் பேசியா நான் இப்பதான் பாக்குறேன். பனையூர் பாபு அண்ணன் பரவாயில்ல நல்லா பேசுறாரு அப்படின்ற மாதிரி. என்னன்னா, நமக்கு அண்ணன் திருமாவர்களை விமர்சிக்க வேணாம்லாம் சொல்லல. ஆனா விஜயோட போயிட்டாருன்றதுக்காக நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்றதெல்லாம் அது ரொம்ப மோசமானதா நான் பாக்குறேன். என்னன்னா, பிசிகா தானே அதிகாரத்துல பங்கெடுத்திருக்கு. வன்னியரசு தானே அமைச்சரா இருக்காரு, வேற யாரும் ஆகலையே. பிஜேபி காரா இருக்காங்களா இல்ல ஆர்எஸ்எஸ் காரா இருக்காங்களா? இல்லையே, வன்னியரசன் அமைச்சரா இருக்காரு. பிசிகா இன்னைக்கு ஆளுங்கட்சியில வந்து உண்மையான ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ இது ஒரு காரணம் சொல்லிட்டு குறை சொல்லிட்டு போறோம். நம்ம என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு பதவி தரல, ஓகே, ஐ மீன் உங்களுக்கு சீட்டு தரல. மறுபடியும் உங்களை மாதிரி தானே வந்து கௌதம் சன்னனுக்கு சீட்டு தரல, உங்களை மாதிரி தானே வந்து எஸ்எஸ் பாலாஜனுக்கு சீட்டு தரல. இப்போ அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? நான் ஒரு மனுஷன் வந்து ஒரு கட்சியில இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய முடிவு. ஆனா ஒரு காரணம் இருக்கு இல்லையா? இதனால நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது விசிகாவுடைய கொள்கையில் எப்படி இது குளறுபடி ஆகும்? ஆட்சியில பங்கெடுக்கிறது எப்படி கொள்கையில குளறுபடி ஆகும் எனக்கு புரியல. எனக்கு விஜயோட போயிட்டாரு, சரி விஜயோட போயிட்டாருப்பா, சரி ஆக பெரிய வரலாற்று பிழை, ஓகே ரைட், ஓகே. ஸ்டாலினோடு இருந்தால் அது மிகப்பெரிய அரசியல் மாற்றமா எனக்கு புரியல. எனக்கு எந்த இடத்துல இங்க ஸ்டாலின் அவர்களை விட விஜய் அவர்கள் வந்து குறைவானது உங்களுக்கு வந்து நீங்க சொல்ல வரீங்க தெரியல. ஏன்னா தத்துவார்த்த ரீதியா, அரசியல் ரீதியா, அறிவு ரீதியா எதிர நீங்க ஒப்பிடுறீங்க. இவர் வந்து ஒரு தத்துவ பேராசான் ஸ்டாலின், தத்துவமே தெரியாத ஒரு விஜய் நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அப்படியே தானே இருந்தா சொல்லுங்க, நிரூபிங்க, நான் ஏத்துக்கிறேன். நான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக உடைய கொள்கை கோட்பாடெல்லாம் விட்டுருங்க. திமுக நிற்கிறவங்களாம் யாரு? மதுபான ஃபேக்டரி வச்சுக்கிறவங்க நிற்கிறாங்களா? டாஸ்மார்க் கடை நிறுத்தவங்க நிற்கிறாங்களா? இப்போ இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் நிற்கிறவங்களாம் யாரு? இதுனா புனிதமான கட்சி, புனிதர்கள் வாழப்படுமா திமுக? எல்லா கட்சியிலுமே எல்லாருமே இருப்பாங்க. ஒரு நியூ இங்கே உள்ள வருது, ஒரு யங்ஸ்டர்ஸோட பாலிடிக்ஸ் உள்ள வருது, மக்கள் விரும்புகிறாங்க, ஓட்டு போடுறாங்க. ஆட்சி அமைப்பதற்கான சூழல் வந்து இல்லை. பிசிகாவுடைய ஆதரவு தேவைப்படுது, கொடுக்குறாங்க. அவங்க நினைச்சதா வேற யாரோட ஆதரவுனா வாங்கியிருக்கலாமே, ஏன் வாங்கலை? இந்த கட்சியினுடைய ஆட்சி என்பது ஜனநாயக ஆட்சியாக இருக்கணும். இதில் தலித் மக்களுடைய பிரதிநிதித்துவம் வேணும், இது இஸ்லாமிய மக்களுடைய பிரதிநிதித்துவம் வேணுன்றதுக்காக தானே அவர் வந்து உள்ள கொண்டு வராரு. அப்போ விஜய் ஜனநாயகவாதியா பிற்போக்குவாதியா? ஒரு ஜனநாயகவாதியா இருக்கிறதுனால தானே விசிகா வேணும்னு நினைக்கிறாரு. ஏன் அவர் நினைச்சிருந்தா அந்த 4 பேரை இப்போ வந்திருக்காங்கல்ல, இன்னொரு 10 பேர் கூட முடியாதா? எல்லோருமே பதவி கொடுத்தால் வந்து விடுவார்கள். திமுக இருக்கிறவங்க இப்போ திமுக 4 பேரை வந்து வாங்க தரன்னு கூட்ட கம்முன்னு கிளம்பி வந்துடுவாங்க, பாய் பாய் சொல்லிட்டு. ஏன்னா திமுக அப்படி வந்தவங்க தான். சேகர் பாபு எங்கிருந்து வந்தவருன்னு உட்பட ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி எங்கிருந்து வந்தாங்க, எல்லாம் அதிமுக வந்தவங்க தான். ஆமா. அப்போ யார் ஒன்றுமே வந்து அப்படியே மிகப்பெரிய கொள்கைவாதிகள், கோட்பாடுவாதிகள் அப்படிலாம் கிடையாது. தங்களுடைய ஆதாயத்திற்காக பதவிக்காக மாறிட்டு போறாங்க. எல்லாருமே அப்படிதான், யாரும் யோகியன்லாம் சொல்லல நான். அப்போ பனையூர் பாபு நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு மனசு கஷ்டம், நீங்க வெளியே போறீங்கன்னா அது உங்க விருப்பம். ஆனா விஜயோடு இணைந்ததுனால போய் விடுகிறேன்னு சொன்னா எனக்கு அது ஏற்புடையதா இல்லை. ஏன்னு கேட்டா நீங்க போய் சேர்ந்துக்கிறது ஒண்ணு கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது. திரும்ப அவர்கள் வந்து தடுமாற்றத்திலே இருக்காங்க, இங்கிட்ட ஒரு கால் அங்கிட்ட ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தானே அவர் மென்ஷன் பண்ணி போயிருந்தாரு. இல்ல, அவரு இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வைக்கிறாருன்னா இப்போ ஒரு தெளிவான முடிவு தான் எடுத்திருக்காரு. நான் என்ன சொல்றேன், அண்ணன் திரும்ப அவங்க நீங்க சொல்ற மாதிரி வந்து குழம்பி பேசுறாரு சொல்றீங்களா? ஓகே, அவர் எப்போ குழம்பி பேசுறாரோ அப்பயே நீங்க போயிட்டு இருக்கணும்.
ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் பங்கெடுத்துட்டு வன்னியரசன் அமைச்சரானதுக்கு அப்புறம் நீங்கள் போய் நீங்கள் சேர்றீங்களா, அது என்ன லாஜிக் எனக்கு தெரியல. அந்த லாஜிக் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு புரியல. அது நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கென்று ஒரு இடம் திமுக வந்து பலவற்றிற்காக கூப்பிடுறாங்க. நீங்கள் வெள்ளி செங்கோலோடு போய் இணைஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் தான். அது இருந்தாலும் விசிகால இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நம்ம அண்ணங்க தான். அவங்க எங்கே போனாலும் நல்லா இருக்கட்டும், வாழ்த்தலாம், அவ்வளோதான்.